ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தினமும் ரொட்டீனாக செய்கிற வேலையை தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். போர் அடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்படியே ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த பாயிண்ட்டு நல்லா இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த அணில் குட்டியாக இருக்கும்போது கண்ணு கூட திறக்கல. அப்போ கீழே விழுந்து கிடந்துச்சு. நான் எடுத்துகிட்டு நாங்களே வீட்டில் வச்சு வளர்த்தோம். இப்போ நல்லா கண்ணு திறந்துட்டு பெருசாகிடுச்சு. சரி, அதை எதுக்கு கூண்டுலேயே வச்சுருக்கணும்னு சொல்லி நான் வெளியே விட்டுட்டேன். அது பாருங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நாள் தான் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அந்த வீடியோ தான் இது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தூக்கம் தாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக படுத்து காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். நம்ம சீக்கிரமாக எழுந்திங்கன்னா நீங்கள் அந்த நாளே நமக்கு நல்லா இருக்கும். பொறுமையாக நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வீட்டில் சமையல் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். நிதானமாக இருக்கும். டைமும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிட்டோன்னா பரபரன்னு எல்லா வேலையும் அவசரமாக செய்வோம். ஒரே டென்ஷனாக இருக்கும். இதனால் வீட்டில் கூட நம்ம எரிஞ்சு விழுவோம். அது இல்லாமல் அந்த ஒரு நாள் நம்மளுக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கிட்டோன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் நிதானமாக நம்ம வேலையை பார்க்கலாம். 2வது பாயிண்ட் சாப்பிட்றதுங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் தனித்தனியாக சமைச்சு கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நமக்கு எதனா செய்யணும், நமக்கு பிடிக்குது செய்யணும் அப்படின்னா மட்டும் நம்ம தானேன்னு சொல்லி நம்ம செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணுங்க. எவ்வளோ நாளைக்கு தாங்க நம்ம பழைய மிஞ்ச சாதத்தையே சாப்பிட்டு கடைசி மாவை தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? நம்ம சந்தோஷமும் முக்கியம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பால் மாறாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களையும் நம்ம வீட்டையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் நம்ம ஆரோக்கியமானதையும் சாப்பிடணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். 3வது பாயிண்ட் நம்ம வீட்டில் தானே இருக்கோம்னு சொல்லி நம்ம அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கவே மாட்டோம். அப்படியே நைட்டியோடவே சுற்றிக்கிட்டு எண்ணெய் வடிஞ்ச தலையோடவே ஒரு கொண்டையை போட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காதீங்க. நம்ம வெளியில் போனால் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்னு இல்லை. வீட்டில் இருக்கும்போதும் நம்ம க்ளீனாக குளிச்சுட்டு நல்லா தலையை வாரிக்கிட்டு நம்ம லிப்டிக்கு மை அதெல்லாம் வைக்க தேவையில்ல. அழகாக ஒரு பவுடர் வச்சு போட்டு வச்சாலே நம்ம அழகாக தான் இருப்போம். அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம வீட்டில் தானே இருக்கோம், எங்கே வெளியே போக போகிறோம், எதுக்கு ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை, மற்றவங்களுக்காக இல்லை. 4வது பாயிண்ட் சீரியல் பார்க்குறது. கண்டிப்பாக நம்ம சீரியல் பார்க்குறத பார்க்கவே வேண்டாம். கொஞ்சமாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா சீரியலில் அழுகுறது அது இதுன்னு நெகட்டிவான இதுவே தான் வருது. அதை நம்ம பார்க்குறதுனால நம்மளும் நெகட்டிவாகவே தான் இருப்போம், பாசிட்டிவாகவே இருக்க மாட்டோம். அதனால் நம்ம சீரியல் பார்க்குறத கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். டைமும் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம உபயோகமானது ஏதாவது செய்யலாம். 5வது பாயிண்ட் நம்ம தினமுமே வாக்கிங் போகணும். நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். வீட்டில் மொட்டை மாடியிலலாம் நீங்கள் வாக்கிங் போகாதீங்க, வெளியில் வாக்கிங் போங்க. அப்போ உங்களுக்கு மனசும் நிம்மதியாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது காலையிலையாவது இல்லை சாயந்தரமாவது வாக்கிங் கண்டிப்பாக போங்க. அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவையாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூடவோ வெளியில் எங்கேயாவது போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபோனுக்கெலாம் நைட்டு சார்ஜர் போட்டால் தான் காலையில் நம்ம யூஸ் பண்ண முடியுது. அதே போல் தான் நம்மளும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது வெளியே போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தால் தான் நம்ம வீட்டில் சந்தோஷமாக சார்ஜ் போட்ட மாதிரி நல்லா நம்ம வேலையை சந்தோஷமாக செய்ய முடியும். வீட்டில் இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்க முடியும். நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுப்போம், ஆரோக்கியமாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.